அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஐபிஎல் பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ல இருந்து நம்ம இன்னைக்கு காரமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழை தோட்டத்தில் இருக்கோம். வாழையில வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய ஒரு சில சின்ன விஷயங்களை பற்றி நீங்கள் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காய் வாழை நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இடைவெளிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. குறைஞ்சபட்சம் 7க்கு 7 இல்லைனா 7க்கு 8 இந்த மாதிரியான இடைவெளி நம்ம போட்டால் மட்டும்தான் காற்றோட்டம் நல்லாயிருக்கும். அப்படி காற்றோட்டம் நமக்கு நல்லா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த காயோட ஊக்கங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். எதனால் அப்படிங்கும்போது சூரிய ஒளி எந்த அளவுக்கு கிடைச்சி அது எந்த அளவுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்குதோ அப்போதான் அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கான ஈல்டு நமக்கு கிடைக்கிறதில்ல. இது முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு களைகள் இல்லாமல் வந்து முதல்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். எதனால் களைகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த களை செடிகள் இருந்தது அப்படின்னா வந்து அதில் வரக்கூடிய பூச்சிகள் வந்துட்டு இந்த வாழையை வந்து தாக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் ட்ரிப்பு மூலமாக கொடுக்கறதுனால அதிலிருந்து எடுக்கக்கூடிய உரங்களையும் வந்து அந்த சத்துக்களையும் வந்து அந்த களை செடிகளையும் எடுத்துக்கும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். 3வது வந்து நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து நம்ம கொடுக்கவே மாட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியமும் பாஸ்பரஸும் சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு தனிமம் மாறனால வந்துட்டு கால்சியத்தையும் அதனால் எடுத்துக்க முடியாது, பாஸ்பரஸையும் அதனால் எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் தனித்தனியாக தான் கொடுப்போம். ஆனால் இதுக்கே நமக்கு என்ன இது ஆல்டர்னேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட் அந்த மாதிரிலாம் பாஸ்பரஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அது கூட வந்து பாஸ்போபாக்டீரியா நீங்கள் சேர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட பாண்டை வந்து அது உடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 விதமான உரமும் நீங்கள் கொடுக்கும்போதும் உங்களுக்கு இது எடுத்துக்கும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கால்சியம் பாஸ்பரஸும் கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்க்கு ரொம்ப கம்மியான அதாவது அசிடிட்டி உள்ள ஃபெர்டிலைசர் வந்து நம்மகிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல்வேறு நிறுவனங்களில் வந்துட்டு பிஹெச் வந்துட்டு 2.2 லெவலில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம சிஎன் கூட கலந்தால் நமக்கு இது இருக்கும். அதே மாதிரி கால்சியத்து மற்றும் பாஸ்பரஸோட அப்டேக் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது கம்பல்சரி பாஸ்போபாக்டீரியா கொடுக்கறது ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நன்றி.